ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நியாயத்தினால் ராஜா தேசத்தை நிலைநிறுத்துகிறான். ஒரு தேசம் நிலைநிறுத்தப்பட வேண்டும், அது உயர்த்தப்பட வேண்டும் என்றால் அதில் நீதி நியாயம் இருக்க வேண்டும். ஒரு ராஜா நியாயஸ்தனாய் இருக்கும் பொழுது, நீதியாய் தன் ராஜ்யத்தை நடத்தும் பொழுது தேசம் நிலைநிறுத்தப்படும், தேசம் பாதுகாக்கப்படும், எல்லாவித காவலோடும் இருக்கும், செழிப்பாய் இருக்கும். நியாயமாய் ஒரு தேசத்தை ராஜா ஆளுகை செய்யும் பொழுது, பரிதானம் வாங்குகிற ராஜாவாய் இருந்தால், தனக்காக எதையும் சுயநலமாய் செயல்படுகிற ஒரு மனிதனாய் இருந்தால், அப்படி இருக்கிற மனிதனோ தன் ராஜ்யத்தை வீழ்த்து போடுகிறான். அவன் கவிழ்த்து போடுவான், தேசத்தை காக்க மாட்டான் என்று பொருள். நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். கர்த்தருடைய வழிகள், நம் வாழ்க்கைக்கு தேவையான நல் வழிகள் வேதாகமத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதை கடைபிடித்து வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கை வெற்றி உள்ளதாகவும் சமாதானம் உள்ளதாகவும் நிம்மதியான வாழ்க்கை பெறவும் உதவியாயிருக்கும். இந்த வசனங்களை கடைபிடித்து வாழ்வோம், அப்பொழுது சமாதானத்தை பெற்றுக்கொள்ளலாம். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிற மனிதன் தன் மனதை கடினப்படுத்துகிறவன். அதாவது, நாம் தவறு செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை கண்டிக்கிறார். போதகர்கள் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகள் பல விதங்களில் வந்து நம்மை கண்டிக்கும். அதாவது, நாம் செய்வது தவறு என்று, இது தவறு, இது பாவம், இதை செய்யாதே என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வரும். அதையெல்லாம் கேட்டும் எவ்வளவுதான் எத்தனை ஊழியர்கள் சொன்னாலும், எத்தனை பேர் நமக்கு ஆலோசனை சொன்னாலும், புத்திமதி சொன்னாலும், நம் பெற்றோர்கள் சொன்னாலும் அதையெல்லாம் கேட்காமல் தன் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டே இருந்தால், அப்படிப்பட்டவர்கள் சகாயமின்றி சடுதியில் நாசம் அடைவான். ஒரு கண்டிப்பு நமக்கு வரும் பொழுது தவறு செய்யாத மனிதர்கள் இல்லை. எல்லோரும் ஒவ்வொரு சூழ்நிலையில் தவறு செய்திருக்கலாம். ஆனால் அதை திருந்துகிறவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். அதை அப்படியே பின்பற்றி கொண்டு திருந்தாமல் இருப்பவர்கள் அக்னி கடலுக்கு தான் போய் சேர வேண்டி இருக்கும். அதனால் நாம் எச்சரிக்கை உடையவர்களாய் இருந்து பாவத்திலேயே வாழ்ந்து மரித்து போகாதபடிக்கு நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ள நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் இவை. நம் இருதயத்தை கடினப்படுத்த கூடாது. நம் மனம் தவறு என்று தெரிந்ததும் அந்த காரியத்தை விட்டு மனம் திரும்பிவிட வேண்டும். உடனே திருந்த வேண்டும். திருந்துகிற குணத்தை தான் கர்த்தர் ஒரு மனிதனிடம் எதிர்பார்க்கிறார். அப்படி நாம் செய்யும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். அப்படி செய்யாமல், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் நம் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டே இருந்தால், நான் திருந்த மாட்டேன், இப்படிதான் இருப்பேன் என்று செய்து கொண்டே இருந்தால் அதன் விளைவு பெரியதாய் இருக்கும். அது நாசத்தில் கொண்டு போய் விட்டுவிடும் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமான்கள் பெருகினால் ஜனங்கள் மகிழுவார்கள். ஒரு தேசத்தில் அல்லது ஒரு ஊரில் நீதிமான்கள் அதிகமாகும் பொழுது, அவர்கள் பெருகும் போது, ஒரு பரிசுத்தம் உண்டாகும் போது ஜனங்கள், மற்ற ஜனங்களும் மகிழ்ச்சி அடைவார்கள். ஏனென்றால் நீதிமான்கள் தங்களுக்காக வாழாமல் பிறருக்காக வாழ்கிறவர்களாய் இருப்பார்கள். பிறருக்கு நன்மை செய்கிறவர்களாய் இருப்பார்கள், அல்லது பிறருக்கு தீமை செய்யாமலாவது இருப்பார்கள். அதனால் நீதிமான்கள் பெருகும் போது ஜனங்கள் மகிழ்ந்திருப்பார்கள். துன்மார்க்கர் ஆளும் போது ஜனங்கள் தவிப்பார்கள். துன்மார்க்கர் ஆளுகிற பொறுப்பில் வரும்போது, அரசாங்க அதிகாரிகளாய் உயர் பதவிகளில் அரசாங்க அதிகாரிகளாகவும் உயர் பதவிகளிலேயும் துன்மார்க்கர் வந்து அமரும் பொழுது, தீமை செய்கிறவர்கள் வந்தால் ஜனங்களுக்கு தவிப்பு உண்டாகும், துன்பம் உண்டாகும். தேசத்தின் தலைவர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும், நீதிமான்களாய் இருக்க வேண்டும். எப்பொழுதும் நீதியும் நியாயமும் செய்கிறவர்கள் அதிகாரத்திற்கு வந்தால் அந்த தேசம் நன்றாக இருக்கும். தேசத்தை ஆளுகிற ராஜாவாய் இருந்தாலும், ஒரு அலுவலகத்தின் அதிகாரியாய் இருந்தாலும், ஒரு குடும்பத்தின் தலைவராய் இருந்தாலும், அதிகாரம் வகிப்பவர்கள் யாராய் இருந்தாலும் நீதிமான்களாய் இருக்கும் பொழுது ஜனங்கள் சந்தோஷமாய் இருப்பார்கள், பெருகுவார்கள். அவர்கள் அக்கிரமமாய், அதிகாரம் வகிப்பவர்கள் அக்கிரமக்காரர்களாய் துன்மார்க்கராய் இருந்தால் அதனால் ஜனங்களுக்கு பாதிப்புண்டாகும், தீமை வரும். ஞானத்தின் மேல் ஆசையாய் இருப்பவன் தன் தகப்பனை மகிழ பண்ணுகிறான். ஞானத்தின் மேல் ஆசையோடு இருந்து
எப்பொழுதும் ஞானத்தை விரும்பி நடக்கிற ஒரு மனிதன் தன் தகப்பனுக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிறான். ஞானமாய் நடக்கிற மகன் பெற்றோர்களுக்கு பிரியமாய் இருக்கும். ஒழுக்கமற்ற பெண்களை தேடி போய் பாவம் செய்கிற மனிதன் தன் ஆஸ்தியை அழித்து போடுவான். தீய வழியில் நடக்கிற துன்மார்க்கனாய் பாவத்தில் கிடக்கிற ஒரு மனிதன் தன்னுடைய சொத்துக்களை ஆஸ்திகளை அழித்து போடுவான். நியாயத்தினால் ராஜா தேசத்தை நிலைநிறுத்துகிறான். ஒரு தேசம் நிலைநிறுத்தப்பட வேண்டும், அது உயர்த்தப்பட வேண்டும் என்றால் அதில் நீதி நியாயம் இருக்க வேண்டும். ஒரு ராஜா நியாயஸ்தனாய் இருக்கும் பொழுது, நீதியாய் தன் ராஜ்யத்தை நடத்தும் பொழுது தேசம் நிலைநிறுத்தப்படும், தேசம் பாதுகாக்கப்படும், எல்லாவித காவலோடும் இருக்கும், செழிப்பாய் இருக்கும். நியாயமாய் ஒரு தேசத்தை ராஜா ஆளுகை செய்யும் பொழுது, பரிதானம் வாங்குகிற ராஜாவாய் இருந்தால், தனக்காக எதையும் சுயநலமாய் செயல்படுகிற ஒரு மனிதனாய் இருந்தால், அப்படி இருக்கிற மனிதனோ தன் ராஜ்யத்தை வீழ்த்து போடுகிறான். அவன் கவிழ்த்து போடுவான், தேசத்தை காக்க மாட்டான் என்று பொருள். பிறனுக்கு முகஸ்துதி செய்கிறவன் அவன் கால்களுக்கு வலையை விரிக்கிறான். நம் முகத்திற்கு முன்பாக வந்து பாராட்டி சந்தோஷமாய் பேசுவார்கள். முகத்தை பார்த்தால் சந்தோஷமாய் பேசுவார்கள். நம்மை விட்டு விலகி போனால் நம்மையே பின்பாக தூஷிப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் நமக்கு வலையை விரிக்கிறார்கள் என்று பொருள். நம் முகத்திற்கு முன்பாக நம்மை பார்த்து விட்டோம் என்பதனால் பாராட்டி ஒருவர் பேசுகிறார் என்றால், உன்னை போல் உண்டா, நீ நல்லவன் என்றெல்லாம் நம் முன்பாக பேசுகிறார்கள் என்றால் நமக்கு வலை விரிக்கிறார்கள் என்று பொருள். நம்மை கவிழ்த்து போடுவார்கள். அப்படிப்பட்ட மக்களிடம் நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அவர்கள் நமக்கு தீமை செய்ய நினைக்கிறார்கள் என்று பொருள். துஷ்டனுடைய துரோகத்திலே கண்ணி இருக்கிறது. துஷ்டன், தீயவன், துன்மார்க்கன், பாவத்தில் நடக்கிறவன், கெட்ட எண்ணம் பிடித்திருப்பவன், பெருமை, சுயநலம், பிறர்க்கு தீமை செய்யும் எண்ணம், பிறரை துன்பப்படுத்தி மகிழும் எண்ணம், இப்படிப்பட்ட குணம் இருக்கிறவன் துன்மார்க்கனாய் இருக்கிறான், துஷ்டனாய் இருக்கிறான். அப்படிப்பட்ட துஷ்டன் துரோகம் செய்வான், பிறருக்கு துரோகம் செய்வான். ஆனால் ஒரு காரியத்தை மறந்துவிடக் கூடாது. அவன் செய்யும் துரோகம் அவனுக்கு கண்ணியாய் இருக்கிறது. அவன் செய்யும் துரோகத்தில் அவனே விழுவான். அவன் துரோகம் செய்வான், பிறருக்கு, நல்லோருக்கு துரோகம் செய்வான். அதன் விளைவு அவனே அவனுக்கு கண்ணியை வைத்துக் கொள்ளுகிறான். அவன் செய்யும் தீங்கு அவனுக்கே ஆபத்தாய் முடியும். நீதிமானோ பாடி மகிழ்கிறான். நீதிமான் ஒரு மூலையில் நின்று சந்தோஷமாய் பாடி மகிழ்ந்து கொண்டிருப்பான். ஏனென்றால் அவன் யாருக்கும் தீமை செய்ய நினைக்கவும் இல்லை, யாருக்கும் துரோகம் செய்வதும் இல்லை. அவன் சந்தோஷமாய் பாடி மகிழ்ந்து கொண்டிருப்பான். அப்படிப்பட்ட நீதிமானுக்கு தீமை வருவதும் இல்லை. நீதிமான் ஏழைகளின் நியாயத்தை ஆராய்ந்து அறிவான். அதாவது நீதிமானாய் இருக்கிற ஒரு மனிதன் ஏழை என்பதினால் ஒருவனை கண்டு கொள்ளாமல் விடமாட்டான். ஏழையாய் இருந்தாலும் பணக்காரனாய் இருந்தாலும் நியாய விசாரணை என்று வரும்பொழுது கவனித்து கேட்டு ஆராய்ந்து அறிவான். ஏழையை உதாசீனப்படுத்தாதவன் நீதிமான். நீதி எல்லோருக்கும் சமம். ஏழையாய் இருந்தாலும் பணக்காரனாய் இருந்தாலும் நீதி என்பது சமமாய் இருக்கிறது என்று நீதியாய் நடக்கிறவன் நீதிமான் நினைப்பான். ஆனால் துன்மார்க்கனோ ஏழையின் நியாயத்தை கவனிக்க மாட்டான். பணக்காரன் எதை சொன்னாலும் நம்புவான், அவன் சொல்வதை கேட்பான். ஆனால் ஏழையின் நியாயத்தை பொருட்படுத்த மாட்டான். அப்படி இருந்தால் நாம் தீயவர்கள், துன்மார்க்கர் என்று பொருள். ஏழையாய் இருந்தாலும் பணக்காரராய் இருந்தாலும் நாம் செய்ய வேண்டியது நியாய விசாரணை என்று வரும்போது நன்கு விசாரித்து எது சரி எது தவறு என்று ஆராய்ந்து நியாயம் தீர்க்க வேண்டும். எந்த விஷயத்தை சொல்வதென்றாலும் முடிவெடுக்க வேண்டியதென்றாலும் அப்படி செய்வதே சிறந்தது. எப்பொழுதும் ஏழை என்றும் பணக்காரன் என்றும் சிறியவன் என்றும் பெரியவன் என்றும் விசாரணையில் பார்க்க கூடாது. எல்லோருக்கும் சமமான நீதி வேண்டும். பரியாசக்காரர் பட்டணத்தில் தீ கொளுத்தி விடுகிறார்கள். பரியாசம் பண்ணுகிறவர்கள், அதாவது கர்வமாய் நடப்பவர்கள், பிறரை மதிக்காமல் கேவலமாய் நினைக்கிறவர்கள், இப்படிப்பட்டவர்கள், சுயநலமாய் இருப்பவர்கள், பெருமை பிடித்தவர்கள் பரியாசக்காரர். பிறரை எப்பொழுதும் அவமரியாதையாய் நடத்துகிறவர்கள், இப்படிப்பட்டவர்கள் பரியாசக்காரர்கள். அப்படிப்பட்டவர்கள் பட்டணத்தில் தீ கொளுத்தி விடுகிறார்கள். பட்டணத்தில் வேண்டுமென்றே, அறியாமல் அல்ல, வேண்டுமென்றே தீ கொளுத்தி தீமையை ஏற்படுத்தி விடுவார்கள். பிடித்து எரியட்டும் என்று விடுவார்கள். வேண்டுமென்றே செய்வார்கள் இப்படிப்பட்டவர்கள். ஞானிகளோ குரோதத்தை விலக்குகிறார்கள். ஞானிகள்
கோபம், குரோதம் போன்றவற்றை விலக்கி விடுவார்கள். அதை கடந்து போக பண்ணுவார்கள். பரியாசக்காரர் எங்கும் தீமையை ஏற்படுத்துவார்கள். ஆனால் ஞானமாய் நடக்கிறவர்கள் கோபத்தையும் குரோதத்தையும் தவிர்த்து அந்த தீமை நிகழாதபடிக்கு தடை செய்து போடுவார்கள். ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் அது சிறிய அளவிலேயே அதை முடிந்து போக பண்ணுவார்கள். நன்மை உண்டாக செய்வார்கள். இதுதான் ஞானிகளுடைய குணமாயிருக்கிறது. ஞானி மூடனோடு வழக்காடுகையில் சினந்தாலும் சிரித்தாலும் அமைதி இல்லை. ஞானமுள்ள ஒரு மனிதன் மூடனோடு வழக்காடுகிறான். அப்படி வழக்காடும் போது அந்த மூடனை எப்படி சமாளிப்பது? ஒரு ஞானி ஒரு முட்டாளை எப்படி சமாளிப்பது என்றால், சினந்தாலும் சிரித்தாலும் அமைதி இல்லையா? முட்டாளோடு பேசி கோபமாய் பேசினாலும் அமைதி வராது. சிரித்து சந்தோஷமாய் பேசினாலும் அமைதி வராது. இது முட்டாளுடைய சுபாவம். ஒரு ஞானி முட்டாளோடு பேச முடியாது என்பது பொருள். பேசி வழக்காடி எதையும் நம்மால் சாதிக்க முடியாது. ஒருவன் முட்டாளா இருக்கிறான் என்றால் அவனை விட்டு விலகுவதே சிறந்தது. அவனோடு சிரித்து சந்தோஷமாய் பேசியும் எதையும் நம்மால் சரிப்படுத்த முடியாது. கோபப்பட்டு பேசியும் அவனை நாம் சரிப்படுத்த முடியாது. விட்டு விலகுவதே சிறந்தது. இரத்த பிரியர் என்றால் கொலை செய்யும் எண்ணம் உடையவர்கள், கொலை செய்ய தயங்காதவர்கள், பாவம் செய்கிறவர்கள். அதாவது கொலை என்றால் ஆடு மாடுகளை கொல்வது கொலை அல்ல, மனிதர்களை, மனித உயிரை கொள்வது. இப்படிப்பட்ட கொலை செய்கிற மனிதர்கள், இப்படி கொலை செய்கிற மனிதர்களே இரத்த பிரியர். இப்படிப்பட்டவர்கள் உத்தமர்களை பகைக்கிறார்கள். உத்தமமாய் நீதியாய் நடக்கிற மனிதர்களை பகைப்பார்கள். அவர்களுக்கு பிடிக்காது. சன்மார்க்கனுக்கு துன்மார்க்கனும், துன்மார்க்கனுக்கு சன்மார்க்கனும் அருவருப்பானவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதன்படி இரத்த பிரியர்கள் நீதிமானை பகைப்பார்கள். ஒருவர் பாவம் செய்கிறான் என்றால், அக்கிரமக்காரனாய் இருந்தால், ரத்தம் சிந்தும் அளவுக்கு மிகப்பெரிய பாவங்களை செய்கிறான் என்றால், அவனுக்கு உத்தமர்களை கண்டால் பிடிக்காது. கர்த்தருக்கு பிரியமானவர்களை பிடிக்காது. அவர்களை பகைப்பார்கள். செம்மையானவர்களோ கர்த்தருடைய பிள்ளைகளை காப்பாற்றுவார்கள். செம்மையானவர்கள் என்றால் கர்த்தருக்கு பயந்தவர்கள் உத்தமனை காப்பார்கள். நீதியும் நேர்மையுமாய் நடக்கிற மனிதனை கர்த்தருடைய பிள்ளைகள் காப்பாற்றுவார்கள். அப்படி என்றால் பரிசுத்தமும் பரிசுத்தமும், நீதியும் நீதியும் ஒத்து போகும், நீதியும் அநீதியும் ஒத்து போகாது. துன்மார்க்கர் சன்மார்க்கனை பகைப்பார்கள். சன்மார்க்கருக்கு இன்னொரு சன்மார்க்கரே நேசிப்பார்கள். இதுதான் ஆவிக்குரிய நிலை. பரிசுத்த ஆவியை உடையவர்கள் பரிசுத்த ஆவியுடையவர்களை நேசிப்பார்கள். அநியாயமும் பொல்லாத தீங்கும் தீய ஆவிகளால் பிடிக்கப்பட்டவர்கள் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட மனிதர்களை வெறுப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மூடன் தன் உள்ளத்தில் உள்ளதையெல்லாம் வெளிப்படுத்துகிறான். முட்டாள் என்ன செய்வான்? அவன் மனதில் என்னென்ன இருக்கிறதோ அதை எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி விடுவான். மறைத்து வைக்க மாட்டான். அவனுக்கு மறைக்க முடியாது. மூடன் தன் வாயில் எல்லாவற்றையும், தன் இருதயத்தில் உள்ளதை எல்லாம் சொல்லிவிடுவான். ஆனால் ஞானியோ அதை பின்னுக்கு அடக்கி வைக்கிறான். ஞானியால் தன் இருதயத்தில் விஷயங்களை மறைத்து வைக்க முடியும். முட்டாளால் மறைக்க முடியாது. எல்லாவற்றையும் சொல்லிவிடுவான். அதிபதியானவன் பொய்யருக்கு செவி கொடுத்தால், அதாவது ஒரு ராஜா இருக்கிறார், ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவர் இருக்கிறார், அரசாங்கத்தில் உயர் பதவி வகிப்பவர் ஒருவர் இருக்கிறார் என்றால், அவர் தன்னுடன் இருக்கும் மற்ற வேலையாட்களை, தீயவர்கள் இருக்கிறார்கள், பொய் பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள், தன்னுடன் வேலை செய்கிறார்கள், தனக்கு கீழ் வேலை செய்கிற வேலையாட்கள் பொய் பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள் என்றால், அவர்களை ஆதரித்தால், பொய் பேசுவதை அந்த அதிபதி ஆதரித்தால், அந்த அதிகாரத்தில் இருப்பவர் பொய் பேசுகிறவர்களை ஆதரித்தால், அங்கு கூட இருக்கிற எல்லோரும் துன்மார்க்கராகி விடுவார்கள். அதாவது ஒரு அதிகாரத்தில் இருப்பவர் தன்னிடத்தில் வேலை பார்க்கிற ஜனங்களில் நீதிமான்களை, நியாயமாய் நடப்பவர்களை ஆதரிக்க வேண்டும். பொய் பேசுவது, ஏமாற்றுவது, லஞ்சம் வாங்குவது, தீமை செய்வது போன்ற காரியங்களை செய்கிறவர்களை தண்டித்து கண்டித்து வழி நடத்த வேண்டும். இப்படி அதிகாரி இருந்தால்தான் அந்த தேசம் வாழும், நல்லபடியாக இருக்க முடியும். அதை விட்டு ஒரு ராஜா அல்லது அதிகாரி தன் கீழ் வேலை செய்யும் பொய்யனை ஆதரித்தால்
அங்கிருக்கும் எல்லோரும் துன்மார்க்கராய் மாறிவிடுவார்கள். தீயவர்களாய் மாறி தீமை செய்ய தொடங்கி விடுவார்கள். தரித்திரனும் கொடுமைக்காரனும் ஒருவரை ஒருவர் சந்திக்கிறார்கள். ஒரு தரித்திரன், மிகவும் ஏழையாய் இருக்கிற ஒரு தரித்திரன் இருக்கிறான். அவனும் ஒரு கொடுமைக்காரனும் சந்திக்கிறார்கள். இருவரும் சந்திக்கிறார்கள். ஆனால் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்கிறார்கள் என்றாலும் அவர்கள் இருவர் கண்களுக்கும் வெளிச்சம் கொடுப்பவர் கர்த்தரே. அதாவது கொடுமைக்காரனா இருந்தாலும் சரி, தரித்திரனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் எல்லோரையும் கர்த்தர் கவனிக்கிறார். கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் அவர்களுக்கு நியாயம் செய்ய அதிகாரியா இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்டவர்களுக்கும் எல்லோருக்கும் அதிகாரி கர்த்தரே. ஏழைகளுடைய நியாயத்தை, ஏழைகள் எவ்வளவு ஏழைகளாய் இருந்தாலும் அவர்களை நியாயமாய் விசாரிக்கிற ஒரு ராஜா இருந்தால் அந்த ராஜாவின் சிங்காசனம் என்றும் நிலைத்திருக்கும். இதுதான் வழி. எந்த ராஜ்யமும் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் ஏழைகளுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். ஏழைகளை நியாயமாய் நடத்தினால் அந்த ராஜாங்கம் நிலைத்திருக்கும். அது மாறாது. ராஜாங்கம் மாறாது, கவிழாது. பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். நம் பிள்ளைகளை அடிப்பதும் அவர்களை கடிந்து கொண்டு கண்டித்து வழி நடத்துவதும் அவர்களை ஞானவான்களாய் மாற்றும். ஞானமுள்ள ஞானிகளாய் வருவார்கள். அவர்களுடைய எதிர்காலம் சிறப்பாய் இருக்கும். தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான். ஒரு பிள்ளையை தன் இஷ்டத்துக்கு நீ எப்படியே போ என்று விட்டுவிட்டால் அதன் விளைவு அவன் தாய்க்கு வெட்கத்தை ஏற்படுத்துவான். நம் பிள்ளைகளை நாம் கண்டித்து, வார்த்தையினால் கண்டித்து, சில சமயங்களில் பிரம்பினால் அடித்து திருத்தி வளர்க்க வேண்டும். அப்படி செய்தால் அந்த பிள்ளைகள் ஞானி ஆவார்கள். தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளை குடும்பத்திற்கு அவமானத்தை கொண்டு வரும். துன்மார்க்கர் பெருகினால் பாவமும் பெருகும். எங்கெல்லாம் தீயவர்கள் பெருகுகிறார்களோ, அநியாயம் அக்கிரமம் எங்கெல்லாம் பெருகுகிறதோ அப்படி பெருகினால் பாவம் பெருகும். துன்மார்க்கர், தீய மனிதர்கள் பெருகும் போது பாவமும் பெருகும். அதிகமான அக்கிரமமான செய்கைகளும் அதிகமாகும். இப்படி நடக்கும். நீதிமான்களோ அவர்கள் விழுவதை காண்பார்கள். அப்படிப்பட்ட துன்மார்க்கர் விழுவதை, பாவம் செய்கிற துன்மார்க்கர் விழுவதை நீதிமான்கள் காண்பார்கள். அவர்களை கர்த்தர் விழப்பண்ணுவார். தீயவர்களை விழப்பண்ணுவார். நீதிமான்களை என்றென்றும் காப்பாற்றுவார். உன் மகனை சிற்சை செய், உன் மகனுக்கு தண்டனை கொடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மகன் தன் பிள்ளை ஒரு தாய் தகப்பனுடைய பேச்சை கேட்காமல் தவறு செய்யும் பொழுது அவர்களை கண்டித்து வழிநடத்த வேண்டும். பிள்ளைகளை கண்டித்தும் அவர்கள் கேட்கவில்லை என்று சொல்லும் பொழுது, அடங்கவில்லை என்றால் அவர்களை அடித்து தண்டனை கொடுத்து அவர்களை சிற்சை செய்ய வேண்டும். இப்படி பெற்றோர்கள் நடக்க வேண்டும். அப்படி செய்தால் அந்த பிள்ளை பெற்றோர்களுக்கு ஆறுதல் செய்வான். பிற்காலத்தில் அந்த பிள்ளை தன் பெற்றோருக்கு ஆறுதலாய் இருக்கும். அந்த பிள்ளை நல்ல பிள்ளையாக, தன் வாழ்க்கையை சரியான பாதையில் நிலைநிறுத்தின மகனாக, அதே சமயத்தில் தன் பெற்றோர்களையும் காக்கிற பிள்ளையாக இருக்கும். உன் ஆத்துமாவுக்கு ஆனந்தத்தையும் உண்டாக்கும். நம் பிள்ளைகளை நாம் அடித்து கண்டித்து வளர்க்கும் பொழுது, தண்டனை கொடுத்து, தவறு செய்யும் பொழுதெல்லாம் தண்டனை கொடுத்து சிட்சித்து வழி நடத்தும் பொழுது நம் ஆத்துமாவுக்கு ஆனந்தத்தை உண்டு பண்ணும் பிள்ளையாக அந்த பிள்ளை இருக்கும். பிள்ளையின் வாழ்வு செழித்திருக்க வேண்டும் என்றால் பெற்றோர்கள் கண்டிக்க வேண்டும், அடிக்க வேண்டும், தண்டனை கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் கர்த்தருடைய வார்த்தை என்னாலும் நாம் கேட்டு நம் வாழ்க்கையை நடத்த வேண்டும். எந்த காரியத்திலும் தீர்க்க தரிசனம் இல்லை என்றால், கர்த்தருடைய வார்த்தை இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். தீர்க்க தரிசனத்தை கேட்டு கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து அதன்படி செய்தால் ஜனங்கள் வாழ்ந்திருப்பார்கள். இது ஒரு குடும்பமாய் இருந்தாலும் ஒரு தேசமாய் இருந்தாலும் தீர்க்க தரிசனம் தேவை. அந்த தீர்க்க தரிசனத்தின்படி நாம் வாழும்போது நம் வாழ்க்கை நலமாய் இருக்கும். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில்
அது மிகவும் பாவம் இருக்கிற ஜனங்கள் இருக்கிற இடம்தான் தீர்க்க தரிசனம் இருக்காது. அதனால் தேசம் சீர்கெட்டு போகும். தேசமே அழிந்து போகும். மிகப்பெரிய ஆபத்து நேரிடும். இயற்கை சீற்றங்களாக வரலாம், யுத்தங்களாக வரலாம், கொள்ளை நோய்களாக வரலாம். இப்படியாவது சீர்கெட்டு போகும். வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். வேத வசனங்களை காத்து கொள்ள வேண்டும். பத்திரப்படுத்தி பைபிளை பூட்டி வைப்பதல்ல, நம் இருதயத்தில் அதை காத்து கொள்ள வேண்டும். வேத வசனங்களை வாசித்து வாசித்து தியானித்து நம் இருதயம் முழுவதையும் அதை பத்திரப்படுத்தி பாதுகாத்து கொள்ள வேண்டும். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனும் செய்யும் பொழுது அந்த மனிதனுடைய வாழ்க்கை சிறந்ததா இருக்கும். வேதத்தை காத்து கொள்கிறவன் பாக்கியவான். எவ்வளவு பெரிய தீங்கு எந்த தேசத்தில் உலகத்தில் எங்கு வந்தாலும் நமக்கு எந்த தீமையும் வராது. வேதத்தின்படி வேதத்தை வாசித்து வேதத்தின்படி வாழ்ந்து அதை காத்து கொண்டு எப்பொழுதும் அதில் நிலைத்திருக்க வேண்டும். ஒரு நாள் 2 நாளில் விட்டுவிடக் கூடாது. நிலைத்திருக்கிறவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். அடிமையானவன் வார்த்தைகளினால் அடங்கான். ஒருவன் அடிமையாய் இருக்கிறான் என்றால் அவனை வார்த்தை சொல்லி அவனை அடக்க முடியாது. அவைகளை அறிந்தாலும் அவன் உத்தரவு கொடுக்க மாட்டான். அதாவது இதை தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாய் இருக்கிறவர்களை குறித்து பார்க்கும்போது அவர்களுக்கு பொருத்தி பார்க்கும்போது இந்த வசனம் மிக சிறந்ததா இருக்கிறது. தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாய் இருக்கிறவர்கள் புகைப்பிடித்தல், குடிப்பழக்கம் போன்ற செயல்களுக்கு, பாவத்திற்கு அடிமையாய் இருப்பது, எந்தவித பாவமாய் இருக்கலாம். பொய்யுக்கு அடிமை, திருடுவதற்கு அடிமை, இச்சையான காரியங்களுக்கு அடிமை, கண்களின் இச்சைக்கு அடிமை, மாம்சத்தின் இச்சைக்கு அடிமை, ஜீவனத்தின் பெருமைக்கு அடிமை, இப்படி எந்தவித பாவத்திற்கு அடிமையான ஒரு மனிதன் இருக்கிறான் என்றால் அவனுக்கு நாம் சொன்னால், வார்த்தைகளால் சொன்னால் அவன் அடங்க மாட்டான். எந்த விஷயத்திற்கும் அடிமையா இருக்கிறவன், இது இல்லாமல் நான் இல்லை என்று சொல்லி எந்த விஷயத்தில் அவன் அடிமையா இருந்தாலும் வார்த்தையால் சொல்லி பார்த்தாலெல்லாம் அவன் அடங்க மாட்டான், திருந்தவும் மாட்டான். அதை பற்றி அவன் தெரிந்தாலும் அவைகளை தெரிந்து கொண்டாலும் பதில் சொல்ல மாட்டான். அடிமையானவன் தான் செய்வது தவறு என்று தெரிந்தாலும் பதில் சொல்ல மாட்டான், திருந்த மாட்டான். வார்த்தைகளினால் சொல்லி திருத்த முடியாது என்பதே இதன் பொருளாயிருக்கிறது. ஒருவன் தன் வார்த்தைகளில் பதறுகிறான் என்றால் பதட்டம் இருக்கிறது, ஒரு நிதானம் இல்லை, நாம் என்ன செய்கிறோம், என்ன நடக்கிறது என்ற புரிதல் இல்லாமல், ஒரு நிதானம் இல்லாமல் பதறுதலாய் இருக்கிறான். என்ன தீமை வந்தது என்று தெரியாது, அதை எப்படி கையாள வேண்டும் என்று தெரியாது, ஒன்றும் புரியாமல் பதறுகிற குணம் உடையவன். எதற்கும் எந்த சூழ்நிலையிலேயும் பதறக்கூடாது. பதட்டம் இல்லாமல் சரியாய் புரிந்து ஞானமாய் நடந்தால் எல்லாவற்றிலும் வெற்றி காணலாம். அப்படி இல்லாமல் பதறுகிற ஒரு மனிதன், தன் வார்த்தையில் பதறுகிறான் ஒருவன் என்றால் அவனை நம்புவதை விட முட்டாளை நம்பலாம். ஒரு மூடனை நம்பினாலும் பிரயோஜனம் உண்டு, ஆனால் இந்த பதறுகிறவனை நம்பினால் ஒன்றும் ஆவாது. அதாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் பதட்டப்படுகிற மனிதனை பயன்படுத்தக்கூடாது. அதில் அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. முட்டாளை வைத்து வேலை வாங்கினாலும் அவனை வைத்து வேலை வாங்க முடியாது. முட்டாளும் ஒன்றுக்கும் பிரயோஜனப்பட மாட்டான். முட்டாள் எதையாவது ஒன்று சொன்னால் அவன் வேற எதையாவது ஒன்று செய்துவிட்டு வருவான். அதாவது முள்மேல் நடப்பது போல முட்டாளை வைத்து வேலை வாங்குவது என்று வேதம் சொல்லுகிறது. அது முடியாது. அதைவிட மோசமானது இந்த வார்த்தையில் பதறுகிறவன், பதட்டப்பட்டு நடக்கிறவன். அப்படிப்பட்டவனாலும் ஒன்றும் செய்ய முடியாது. அவர்களை விலக்கிவிட வேண்டும். ஒரு காரியத்தை செய்வதற்கு நிதானம் தேவை. நாம் என்றும் பதட்டப்படவும் கூடாது, முட்டாள்தனமாய் நடக்கவும் கூடாது. தெளிவாய் யோசித்து ஒரு காரியத்தை புரிந்து அதன்படி செயல்பட வேண்டும். ஒருவன் தன் அடிமையை மிகவும் செல்லமாக வளர்க்கிறான். தன் வீட்டில் பிறந்த ஒரு அடிமை மகன் இருக்கிறான், ஒரு வேலைக்காரன் இருக்கிறான், அடிமையாக அவனை இருக்கிறான் என்றால் அவன் ரொம்ப செல்லமாக வளர்க்கப்பட்டால் அந்த குடும்பத்திற்கே நான் தான் பிள்ளை என்பது போல அவன் நடந்து கொள்வான். அது இயல்பு. மிகவும் செல்லமாக வளர்க்கப்படுவதினால் அவன் அப்படி இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. கோபக்காரன் வழக்கை கொழுவுகிறான். கோபப்படுகிறவன் வழக்கை உண்டு பண்ணுவான். அதாவது வழக்கை ஏற்படுத்துவான், பிரச்சனைகளை தூண்டி விடுவான். சண்டை மூட்டி விடுவது, பிரச்சனையை தூண்டி விடுவது, வாக்குவாதத்தில் ஈடுபடுவது போன்ற காரியங்களை செய்கிறவன் கோபக்காரனா இருக்கிறான். கோபக்காரனால் சண்டை, வாக்குவாதம், பிரச்சனைகள்,
குழப்பங்கள் இவைகள் எல்லாம் உண்டாகும். மூர்க்கன் பெரும் பாதகன். அதிக கோபம் அடைகிறவன் பேர் மூர்க்கன் என்று சொல்லலாம். கோபம் என்பது ஒரு நிலை, மூர்க்கன் என்பது அதைவிட மேம்பட்ட நிலை. அதிக கோபம், எதற்கெடுத்தாலும் கோபம், ஒரு நொடிக்கு நொடி கோபம், ஒரு சின்ன வார்த்தைக்கெல்லாம் கோபம் என்று எதற்கெடுத்தாலும் கோபப்படுகிறவன் மூர்க்கன். அவனுக்கு மூளை வேலை செய்யாது. அப்படிப்பட்டவன் மூர்க்கன். மூர்க்கன் பெரும் பாதகன் என்று வேதம் சொல்லுகிறது. பெரும் பாவம் செய்வான். அப்படிப்பட்டவன் பெரிய பாவத்தை செய்து விடுவான். மூர்க்கனாய் கோபக்காரனாய் இருக்கக்கூடாது. கோபக்காரனாய் இருக்கக்கூடாது, அதிக கோபக்காரனாயும் இருக்கக்கூடாது, முன்கோபியாகவும் இருக்கக்கூடாது. தொட்டதற்கெல்லாம், சொன்ன ஒரு சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படுவது அது முன்கோபம். கோபம் என்றால் முக்கியமான காரணங்களுக்கு கோபம் வருவது. மூர்க்கன் என்றால் அவனிடம் நெருங்கவே முடியாது. அந்த அளவுக்கு எதற்கெடுத்தாலும் யாரை கண்டாலும் கோபப்படுவான். இப்படி இந்த 3 நிலைகளும் இருக்கக்கூடாது. சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியை நாம் பெற்றிருக்க வேண்டும். ஆவியின் கனிகளில் ஒன்று சாந்தம். அதை நாம் பின்பற்ற வேண்டும். சாந்தமாய் இருக்க பழக வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும். மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும் என்றால், ஒருவன் பெருமையோடு அகந்தையாய் கர்வமாய் நான் தான் பெரியவன், எனக்கு எல்லாம் இருக்கிறது அப்படி என்கிற எண்ணம் உள்ளவன், மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தி போடும், தாழ்ந்த நிலைக்கு தள்ளிவிடும். எப்பொழுதும் தன்னை பற்றின மேன்மை பாராட்டல் இருக்கக்கூடாது. பெருமை, அகந்தை, கர்வம், திமிர், மேன்மை பாராட்டுதல் இதெல்லாம் ஒரே பொருள் உள்ள வார்த்தைகளா இருக்கிறது. பெருமைப்படக்கூடாது, அகந்தையாய் நடக்கக்கூடாது. அகந்தை என்றால் மன திமிர். நான் தான் பெரியவன், என்னால் எல்லாம் முடியும், என்னால் எல்லாம் செய்ய முடியும், உன்னை விட நான் பெரியவன் என்று நினைத்தால் அதுதான் அகந்தை. இப்படிப்பட்ட குணம் உடையவன் தாழ்த்தப்படுவான். கர்த்தர் அவனை தாழ்த்தி வைத்து விடுவார், கீழே தள்ளுவார் என்பது பொருள். மன தாழ்மை உள்ளவனோ கனம் அடைவான். மன தாழ்மை நமக்கு தேவை. நாம் சிறியவர்கள், நாம் மிகவும் சிறியவர்கள் என்ற எண்ணம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். எல்லோரிடத்திலும் மன தாழ்மையா இருக்க வேண்டும். இவர்களை விட நான் சிறியவள், இவர்களை விட நான் சிறியவள், எல்லோரை காட்டிலும் சிறுமைத்தனம் நம்மிடத்தில் இருக்கும். வயதில் சிறிய பிள்ளைகளிடத்தில் கூட நமக்கு தெரியாத பல காரியங்கள் தெரிந்து வைத்திருக்கும். அந்த ஞானத்தை பொறுத்தவரையில் அந்த பிள்ளை பெரியவர். ஆனால் இதையெல்லாம் உணராமல் நம்மை நாம் எப்பொழுதும் பெரியவர்கள் என்ற மேன்மை பாராட்டல் நமக்குள் இருக்கக்கூடாது. மன தாழ்மை உள்ளவர்களுக்கே கனம், மரியாதை கிடைக்கும். எப்பொழுதும் மன தாழ்மையா இருக்க பழக வேண்டும். பெருமை படக்கூடாது. அது மிகப்பெரிய கெட்ட குணம். கர்த்தர் அருவருக்கிற முதல் பாவம் என்று கூட சொல்லலாம். பெருமையும் சுயநலமும் கர்த்தருக்கு அருவருப்பானது, மிகவும் அருவருப்பு. பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்வம் வேண்டவே வேண்டாம். அகந்தை தேவையே இல்லை. அது இருந்தால் நாம் கர்த்தருக்கு எதிரியாகி விடுவோம் என்பதை மனதில் வைத்துக் கொள்வோம். கர்த்தரிடத்தில் ஆசீர்வாதத்தை பெறுகிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு எதிரியாகி விடக்கூடாது. பெருமையும் கர்வமும் நம்மை கர்த்தருக்கு எதிரியாக்கி விடும். திருடனோடே பங்கிட்டுக் கொள்ளுகிறவன் தன் ஆத்துமாவையே பகைக்கிறான். திருடனோடு பங்கு போடக்கூடாது. பாவத்தின் வழியில் வருகிற பணம், பொருள், எந்த பொருளாயிருந்தாலும் அதில் பங்கெடுத்துக் கொள்ளக்கூடாது. அது நம் ஆத்துமாவுக்கே நாம் தீங்கு செய்து கொள்வது. அப்படி என்றால் ஆத்துமாவுக்கு என்றால் உயிருக்கே என்று பொருள். அப்படி என்றால் நாம் பரலோகத்திற்கே போக முடியாதபடி தடையாகிவிடும். அக்னி கடலுக்கு நம்மை கொண்டு போய் சேர்த்து விடும் என்பது பொருள். அதாவது தீய வழியில் வருகிற பணம், பொருள், சொத்து எதுவாய் இருந்தாலும், எந்த நன்மையா இருந்தாலும் அதில் பங்கெடுத்துக் கொள்ளக்கூடாது. எனக்கு வேண்டாம் என்று ஒதுங்கிவிட வேண்டும். திருடனோடு பங்கு நமக்கு இருக்கக்கூடாது. அப்படி செய்தால் பாவம் உண்டாகும். சாபத்தை அவன் கேட்டாலும் காரியத்தை வெளிப்படுத்த மாட்டான். பிறர் சபிப்பதை கேட்டால் கூட, ஒருவன் திருடி விட்டான், அதை இன்னொருத்தனுக்கும் பங்கு கொடுத்து விட்டான், அந்த திருட கொடுத்தவர்கள் சபிக்கிறார்கள் என்றாலும் அந்த சாபத்தை கேட்டாலும் கூட நான் திருடி விட்டேன் என்று ஒப்புக்கொள்ள மாட்டான். அப்படிப்பட்ட தீய எண்ணம் உள்ளவன். அப்படி இருக்கக்கூடாது. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். மனிதர்களுக்கு, எந்த மனிதர்களுக்கும் பயப்படக்கூடாது. அப்படி பயந்தால் அது நமக்கு ஆபத்தாய் முடியும். அந்த பயமே நமக்கு தீமையை உண்டாக்கும். அதனால் மனிதர்களுக்கு பயப்படக்கூடாது. கர்த்தரை நம்புகிறவனோ மனிதன் பயமுறுத்தினாலும் அவனுக்கு பயப்படாமல் கர்த்தரை நம்ப வேண்டும். கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருந்தால் நாம் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவோம்.
எந்த காரணத்தை முன்னிட்டும் எவ்வளவு பெரிய ஆட்களாய் இருந்தாலும் மனிதர்களுக்கு பயப்படக்கூடாது. அப்படி பயப்படாமல் கர்த்தர் மேல் நம்பிக்கை இருந்தால் பயம் வராது. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்றால் மனிதர்கள் மேல் பயம் வராது. அப்படி கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் நாம் இருந்தால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவோம். கர்த்தர் நம்மை உயர்ந்த அடைக்கலம் என்றால் உயர்ந்த பாதுகாப்பு, மிகப்பெரிய பாதுகாப்பில் வைப்பார். கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். மனிதனால் ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் மேல் நாம் நம்பிக்கை வைத்தால் எந்த மனிதனும் நம்மை ஒன்றும் எதுவும் செய்துவிட முடியாது. அதனால் நாம் தைரியமாக மனிதர்களுக்கு பயப்படாமல் கர்த்தரிடத்தில் விசுவாசமாய் இருக்க வேண்டும். அவரை முழுமையாய் நம்ப வேண்டும் என்பது பொருள். ஆளுகை செய்கிறவனுடைய முக தரிசனத்தை தேடுகிறவர்கள் அநேகர். ஆளுகை செய்கிறவர்கள் என்றால் தேசத்தை ஆளுகிற அதிகாரிகள். இப்படிப்பட்ட அதிகாரிகளை எல்லோரும் பார்க்க வேண்டும் என்று விரும்புவார்கள். அநேகர் பார்க்க விரும்புவார்கள். அவர்களுடைய முக தரிசனத்தை விரும்புவார்கள், ஆசைப்படுவார்கள். போக வேண்டும், அவர்களை பார்க்க வேண்டும், பேச வேண்டும் என்று விரும்புவார்கள். ஆனாலும் அவர்களிடம் போனால் நமக்கு நியாயம் கிடைக்கும் என்று பலரும் அவர்களை சந்திக்க விரும்புவார்கள். ஆனாலும் அவனவனுடைய நியாயம் கர்த்தராலே தீரும். அவனவனுடைய பிரச்சனை தீர வேண்டும் என்றால் அது எந்த அதிகாரியாலும் முடியாது, கர்த்தர் முடித்து வைத்தால் தான் முடியும். எந்த பிரச்சனையா இருந்தாலும் கர்த்தர் முடித்து வைத்தால் தான் முடியும். எவ்வளவுதான் அதிகாரிகளை நம்பி போனாலும் அது நடக்காது என்று பொருள். கர்த்தரை நம்பினால் நிச்சயம் நமக்கு நன்மை நடக்கும். நீதிமானுக்கு அநியாயக்காரன் அருவருப்பானவன். ஒரு நீதிமான் இருக்கிறான், கர்த்தருடைய வழிகளில் நடக்கிற ஒரு மனிதன் இருக்கிறான் என்றால் அநியாயம் செய்கிறவனை பார்த்தால் அந்த மனிதனுக்கு அருவருப்பாய் இருக்கும், நீதிமானுக்கு அருவருப்பாய் இருக்கும். இப்படிப்பட்ட அக்கிரமம் செய்கிறானே, இவ்வளவு அநியாயம் செய்கிறானே என்று அருவருப்பாய் இருக்கும். அதே போல சன்மார்க்கனும் துன்மார்க்கனுக்கு அருவருப்பாய் தோன்றுவானா. நீதிமானை பார்க்கும் பொழுது அந்த அநியாயக்காரன் பார்த்து அருவருப்பாய் நினைப்பானா. இது எப்படி இருக்கிறது? கொடுமை. நீதிமானுக்கு துன்மார்க்கன் அருவருப்பாயிருப்பான், துன்மார்க்கனுக்கு நீதிமான் அருவருப்பாயிருக்கிறான். அப்படி என்றால் ஒருவருக்கொருவர் ஒத்து போகாது என்பது பொருள். நீதிமானால் அக்கிரமத்தை சகிக்க முடியாது, அக்கிரமக்காரனால் நீதியை சகிக்க முடியாது. இப்படியாக கர்த்தர் நமக்கு வாழ்க்கையின் வழிமுறைகளையும் வாழ்க்கையின் ஞானமான காரியங்களையும் நமக்கு போதித்து சொல்லுகிறார். இந்த வழிகளையெல்லாம் தெரிந்து கொண்டு நம் வாழ்க்கையில் செயல்பட வேண்டிய காரியங்களை புரிந்து கொண்டு ஞானம் அடைந்து அதன்படி நாம் வாழும்போது நல்ல வாழ்க்கையை, நம் வாழ்க்கையை வெற்றியுள்ள வாழ்க்கையாக வாழலாம், சமாதானமாக வாழ முடியும். எல்லா காரியத்திலேயும் வெற்றி பெற்றவர்களாக நித்திய ஜீவனையும் அடைய முடியும். அப்படிப்பட்ட நல்ல ஆசீர்வாதங்களோடு வாழ கர்த்தர் கிருபை செய்வாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாரநாதா.